ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான புனேரி பல்டனோட கேப்டன் யாரு அஃபிஷியல் அப்டேட் வந்தாச்சு. பெங்கால் வாரியர்ஸுக்கும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஃபிஷியல் அப்டேட்காக வெயிட்டிங். அண்ட் கூடவே ரிஷாங் தேவடிகா பெங்கால் வாரியர்ஸ்ல ஜாயின் பண்ண போறாரா, அதை பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்தியாவுக்கு பீச் கபடி சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அது என்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all நான் வந்து பாத்தீங்கன்னா புனேரி பல்டன் அப்டேட்ல இருந்தே போறேன். ஸோ புனேரி பல்டன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பிகேஎல் சீசன் 10ஓட டிராஃபியை தட்டி தூக்கி இருந்தாங்க. பிசி ரமேஷ் கோச்சிங் அண்ட் கூடவே அஸ்லம் இனாம்தார் த யங் கேப்டன். எஸ், இப்பவும் புனேரி பல்டன் பிகேஎல் சீசன் 11க்காக அதே அஸ்லம் இனாம்தாரா தான் கேப்டனா ரீடைன் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸ்பெக்டட் ஒன்று தான். இங்க வந்து எத்தனை பிளேயர்ஸ் அவங்க சைன் பண்ணி எடுத்தாலும் யாருமே இருந்தாலும் அஸ்லம் இனாம்தாரை வந்து ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளப் திரும்பவும் அஸ்லம் இனாம்தாரா தான் கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. வைஸ் கேப்டன்ஸ் பத்தின தகவல் பெருசா ரிலீஸ் ஆகல. புனேரி பல்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க அஸ்லம் இனாம்தாரை ரிவீல் பண்றதுக்கு கேப்டனா. அண்ட் இந்த புது லுக்கு வித் பியர்டு வேற லெவலில் இருக்காரு அஸ்லம் இனாம்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக ரெடியாக இருக்காரு. அடுத்த ஒரு சீசனிற்காக என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம் அசிய கேப்டனா. அண்ட் மற்ற கண்டென்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிடுங்க. அண்ட் தென் கூடவே அந்த சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா நம்ம சேனல்ல, அது ரீசெண்டாக 2 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிவாசன் அண்ட் சிம்பு சிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் 40 ரூபீஸ் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை இதன் மூலியமா நீங்களுமே தரலாம். அந்த ஆப்ஷன் கொஞ்சம் சும்மா தான் இருக்கு, யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் தென் இப்போ நான் மற்ற நியூஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீனியர் பீச் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் இருந்து இந்தியன் ஸ்குவாடுக்கு இந்த கபடி சாம்பியன்ஷிப்புக்கு பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறதா இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனியர் வேர்ல்டு பீச் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது செப்டம்பர் 25 நடக்க போறதா இருக்கு. ஸோ அதற்கு இந்தியாவோட ஸ்குவாடு செலக்டும் ஆயிருந்துச்சு, ப்ராபபிள் டீமும் செலக்ட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமா அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இங்கே மன்ப்ரீத் சிங் தான் அதுக்கு வந்து மெயின் ஹெட் கோச்சாக இருந்தார். அண்ட் தென் அவர் கூட சேர்ந்து 2 கோச்சையும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நியூஸ் அதுக்கப்புறமா டெவலப் ஆகவே இல்லை. அதாவது ஸ்குவாடை பற்றின அப்டேட் எதுவுமே கிடைக்கல. என்னடா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து அதில் கலந்துக்கிறதுக்கு இந்தியாவுக்கு தடை அப்படிங்கிறது விழுந்திருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் பீச் கபடி சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். என்ன ரீசன் நான் உங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள் என்ன, அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் உள்ள போயிட்டு இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அதனால தான் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவை பார்ட்டிசிபேட் பண்ண விடலை அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. இப்போ நான் பெங்கால் வாரியர்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ பெங்கால் வாரியர்ஸோட ஸ்டார் ரைடர் ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொன்னா அது மணிந்தர் சிங் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ப்ரோ கபடிக்கு அன்பிளக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்ல பேசியிருப்பாரு. அதில் ஒரு விஷயத்தை வந்து அவர் ரிவீலுமே பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா ஃபசல் அட்ராச்சலி வந்து மணிந்தர் சிங் கிட்ட சொல்லியிருக்காரு, நீ தான் கேப்டனா இருக்கணும், நீ கேப்டன் ஆகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மணிந்தர் சிங்கோட ஆசை என்னன்னா ஃபசல் வந்து கேப்டனா இருக்கணும், ஃபசல் கேப்டன்சிக்கு கீழே நான் ஆடணும் அப்படிங்கிறது மணிந்தர் சிங்கோட ஆசையா இருந்திருக்கு. ஒரு வழியா அப்படி இப்படின்னு மாத்தி சொல்லி கடைசியில் ஃபசல் அட்ராச்சலியை தான் இப்போதைக்கு கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மணிந்தர் சிங்கை ரிவீல் பண்ணிட்டாரு. பட் இங்க பெங்கால் வாரியர்ஸ் அதற்கான அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே தரல. அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் பெங்கால் வாரியர்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிற தகவல். பட் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நீங்க பார்க்குற சமயத்தில் மேபி அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கலாம். அதை கண்டிப்பா நான் கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நிறைய பேர் பிகேஎல் சீசன் 11க்கான கேப்டன்ஸ் கவுண்ட் டவுன் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லா டீமும் அஃபிஷியலா அவங்களோட கேப்டன்ஸ் அனௌன்ஸ் பண்ணட்டும். கண்டிப்பா கவுண்ட் டவுன் வீடியோ காத்துட்டு இருக்கு கேப்டன்ஸுக்கும் சேர்த்து. சரி, அந்த ரிஷாங் தேவடிகா நியூஸ் அதுக்குள்ள நான் வரேன். ஸோ ரிஷாங் தேவடிகா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெங்கால் வாரியர்ஸ் ஸ்குவாடில் அதாவது ப்ராக்டிஸ் ப்ரீ சீசன் கேம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. பிளேயர்ஸ் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டோட அந்த ப்ராக்டிஸ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களுமே இதை போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஏதோ ஒரு விதத்தில் சைன் பண்ணி எடுக்க போகிறாங்க. அது பிளேயராக கண்டிப்பாக கிடையாது. மேபி ஒரு அசிஸ்டன்ட் கோச்சாவோ மென்டாராவோ உள்ள வரலாம் அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு ரிஷாங் தேவடிகா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உள்ள வராரா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பிகேஎல் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஐபிகேஎல் போய் ஆடுறாங்க, இல்லை அம்பாசிடர் ஆகுறாங்க, இல்லை இங்க மாதிரி அசிஸ்டன்ட் கோச்சா உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிகேஎல் பிளே பண்ணவங்களா அசிஸ்டன்ட் கோச்சா ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாள் பிகேஎல் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இப்போ அசிஸ்டன்ட் கோச்சா வர போறாங்க அப்படிங்கிறது. அதுக்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுமா, வழக்கம் போல தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.